அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் ஸ்வீட் கண்ணா சேனல். இன்றைக்கி சண்டே ஒரு பயனுள்ள தகவல்களில் உயிரும் உடலும், இது முழுக்க முழுக்க ஒவ்வொரு தனி நபருக்கு தான். உனக்கு எனக்குன்னு இல்லை, நான் சொன்னேன்னா எனக்கு தான். உங்கள் உயிர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ கண்ணன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த கண்ணன் ராஜகோபால் அப்படிங்கிறது யார்? நான். இப்போ நான் அப்படின்னு இதுதான் கண்ணன் ராஜகோபால் அப்படின்னா இந்த உயிர் தான் கண்ணன் ராஜகோபால்னு வச்சுக்கலாம். அதை ரொம்ப நம்ம எக்ஸ்ப்ளனேஷனில் கொண்டு போக வேண்டாம். இந்த கண்ணன் ராஜகோபால் எங்கே இருக்கார்? இந்த உடலுக்குள்ளே இருக்கார். இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான் கண்ணன் ராஜகோபால். இந்த உடல் இல்லைன்னா முடிச்சு. இப்போ நீங்கள் யாருங்கன்னா நீங்கள் இந்த உடல் தான் முதல்ல, அதுக்கப்புறம் உயிர், நான் ரெண்டாவது வரேன். அப்போ இந்த உடலை பாதுகாக்கிறத விட, சரியாக வச்சிருக்கிறத விட, அதை புரிஞ்சிக்கிறத விட நீங்கள் இந்த உயிருக்கு என்ன நல்லது செய்திட முடியும்? உங்களுக்கு நீங்கள் நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? நான் ரொம்ப நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா யாருக்கு முதல்ல நல்லது செய்யணும்? உங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா இந்த உடலுக்கு நல்லது செய்யணும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் இதுக்கு ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் தான். அதுக்கு கேரண்டியெல்லாம் கொடுக்கல, இருந்தாலும் ஒரு ரன்னிங் டைம் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நாள் வண்டி ஓடுண்டா, அதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ எவ்வளவு நாள் ஓடுன்னு தெரியாது, பட் அந்த ஓடுற வரைக்கும் கொஞ்சம் சரியாக ஓடணும் அப்படின்னா இதுதானே முக்கியம். இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு 5 கோடி ரூபா லாட்டரியில் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் துள்ளி குதித்து விளையாடுறீங்க. ஒருத்தர் இருக்கார், ஒரு உயிரோடு இல்லை, இறந்துட்டார். அவரை கொண்டு உட்கார வச்சுருக்கு. அவர்கிட்ட போய் சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு 5 கோடி ரூபா லாட்டரியில் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. சொல்கிறீங்க, என்ன பண்ணுவார்? அப்படி இருப்பார். உங்களுக்கு ப்ரமோஷன் வந்துருச்சு, சேலரிலாம் கூட்டிட்டாங்க, உங்களுக்கு அது என்ன சொன்னாலும் அப்படிதான் இருப்பார். இப்போ நீங்கள் எந்த ஒரு இதையும் ஆனந்தம் படையணும், இல்லை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பண்ணணுன்னா முதல்ல இது சரியாக இருக்கணும், இதில் உள்ள உயிர் சரியாக இருக்கணும். இது இல்லாத பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய எதுவுமே நபர்களோடு சேர்ந்து பலன் இல்லை. நான் என் குடும்பத்துக்காக வாழ்கிறேன், நான் அங்கே என் அண்ணனுக்காக வாழ்கிறேன், என் அக்காளுக்கு வாழ்கிறேன், என் தம்பிக்கு வாழ்கிறேன், என் பொண்டாட்டிக்கு வாழ்கிறேன், என் பிள்ளைக்கு வாழ்கிறேன், இல்லை என் கம்பெனிக்காக வாழ்கிறேன். இதெல்லாம் வாழுங்க, வாழ வேண்டான்னு யாரும் சொல்லலை. முதல்ல இந்த உயிர் இருக்குல்ல, இது இங்கே இருக்கணும்ல, இதை விட்டு போயிடக்கூடாது, அதுக்கு முதல்ல வாழுங்க. உங்கள் உடலுக்கு நீங்கள் சரியான வாழ்க்கை முறையை நீங்கள் எடுத்துக்காமல் நீங்கள் எதில் போய் உட்காந்து வாழ்கிறேன்னு சொல்லதும் பலன் இல்லை. ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு வேறு கதை. நான் ஹெல்த்தை பற்றி நான் ஹெல்த்துக்குன்னு சொல்லலை, கவனிக்கிறத பற்றி சொல்கிறேன். கவனிக்கிறது வேறு, ஹெல்த் வேறு. கவனிக்கிறதுனா இதை கவனிக்கலாம், உள்ளுக்குள்ளே பார்த்து கவனிக்கலாம், என்ன நடக்குதுன்னு கவனிக்கலாம், உயிர்த்தன்மை எப்படி இருக்குதுன்னு கவனிக்கலாம், இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம், நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்கன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் சக்தி கொடுக்கலாம். ஆன்மீக வழியில் சக்தி கொடுக்கலாம், இல்லை ஒரு யோக முறையில் சக்தி கொடுக்கலாம், இல்லை கல்வி முறையில் சக்தி கொடுக்கலாம். கல்வி முறைன்னு சொன்னால் நீங்கள் நிறைய கற்றுக்கிறது மூலமாக இதுக்கு சக்தி கொடுக்குறீங்க. இப்போ இது ஒரு இடத்துல போய் நிற்குது அப்படின்னா அங்கே 4 பேர் மதிக்கணும் அப்படின்னா இங்கே ஏதாவது வேணும் இல்லையா? இங்கே வேணும், யார் கொடுப்பா? நான் அவரை படிக்க வைக்கேன், நான் இவரை படிக்க வைக்கேன், நான் அவங்கள படிக்க வைக்கேன், நான் அப்படி பண்ணுறேன், நான் இதை பண்ணிட்டேன், நான் அவங்களுக்கு அதை கொடுத்துட்டேன், இவங்களுக்கு எதை எல்லாம் கொடுக்குறதுக்கு முன்னாடி இங்கேயும் என்ன கொடுத்தீங்க அப்படின்னு பாருங்கள். நீங்கள்ங்கிறது நீங்கள் வாழக்கூடிய இடம் இதுதானேங்க. நீங்கள் வீட்டிலலாம் வாழலை. நான் பங்களாவில் வாழ்கிறேன், வீட்டில் வாழ்கிறேன், அங்கே வாழ்கிறேன், இங்கே வாழ்கிறேன், யாருக்கும் மனசில் வாழ்கிறதெல்லாம் பொய். நீங்கள் இதுதான் வாழக்கூடிய இடம். இந்த வாழக்கூடிய இடத்த நீங்கள் சரியாக கவனிக்காமல் நீங்கள் இதுக்குள்ளே தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க, அது தெரியுமா?
பொய் இல்லைல்ல, இதுக்குள்ளே தானே வாழ்ந்துட்டுருக்கீங்க. இதுக்கு எதாவது ஒன்று ஆச்சுன்னா நீங்கள் இல்லைல்ல. இப்போ இதுக்குள்ளே தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. இதுதான் நீங்கள். இதை சரியாக வச்சு இதுக்கு தேவையான விஷயத்த நீங்கள் சந்தோஷமாக கொடுத்து நல்லா ட்ராவல் பண்ணி ஹாப்பியாக நீங்கள் வச்சுக்கோங்க. முதல்ல உங்கள் குடும்பத்தை சந்தோஷமாக்கிறது, உங்கள் கம்பெனியை சந்தோஷமாக்கிறது, உங்களை சார்ந்தவங்களை சந்தோஷமாக்கிறது. நான் அந்த நாட்டையே நான் சந்தோஷமாக்க போகிறேல்லாம் இருக்கட்டும், வைக்க வேண்டான்னு யாரும் சொல்லலை. முதல்ல உங்களை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. இங்கே சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இங்கே சந்தோஷத்தை கொடுக்க முடியும். இங்கே என்ன இருக்கோ அதை நாங்கள் பிரதிபலிக்கும். இங்கே வந்து ஒரு 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 மாதிரியான ஒரு உணர்ச்சி வச்சுட்டு, ஒரு வெறுப்பை வச்சுட்டு எப்படி நீங்கள் சந்தோஷத்தை கொடுக்க முடியும்? இதுதானங்க வெளியே வரும் இல்லையா? இப்போ நீங்கள்ங்கிறது, நீங்கள் தங்குறது இந்த உடலில் தான் தங்கிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத முதல்ல ஏற்றுக்கங்க. அதை யோசித்து பாருங்கள். ஆமாம்ல, நம்ம இங்கே தானே தங்கிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு நான் என்ன செய்யணும்? இதை நான் அது தங்கிட்டு இருக்கலைங்க. உங்கள் உயிருங்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம் தானே இல்லையா? உங்கள் உயிருங்கிறது உலகத்தில் அதுதானங்க பொக்கிஷம். வேறு என்ன உங்களுக்கு பொக்கிஷம் இருக்க போகுது? வேறு ஒரு பொக்கிஷமும் கிடையாது. அந்த பொக்கிஷம் இருக்கக்கூடிய ஒரு இடத்த நீங்கள் எப்படி வச்சுருக்கணும்? எப்படி வச்சுருக்கணும்? இந்த பூமியில் இல்லை இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு எது முக்கியம்? நீங்கள் எதை அனுபவிக்க முடியும்? உங்களுக்கு எது இருந்தால் நீங்கள் அனுபவிக்க முடியும்? எது உங்களுக்கு ரொம்ப முக்கியம்? உங்கள் உயிர். இந்த உயிர் தங்கியிருக்குது இந்த உடல். இதை விட நீங்கள் எதை பெருசாக என்னை வச்சு கவனித்து வாழ்க்கையில் பெரிய ஆளாயிட போகிறீங்க? போய் தானே. இப்போ உடல் அண்ட் உயிர், இதை நீங்கள் மேன்மைப்படுத்துறது மூலமாக நோய்கள் வரதை தடுக்க முடியாது. சில விஷயங்கள் கர்ம வினைப்படி நடக்கிறத ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இதை பாதுகாக்கிறது மூலமாகவும், இதை மேன்மைப்படுத்துறது மூலமாகவும், உங்களோட அறிவை மேன்மைப்படுத்துறது, உங்களோட நாலேஜு, உங்களோட ஸ்கில்லை நீங்கள் மேன்மைப்படுத்துறது மூலமாகவும், உங்களோட வாழ்க்கை தரத்தை மேன்மைப்படுத்துறது மூலமாக ஒரு இடத்துல போய் நம்ம ஒரு டிசிப்ளின்டாக, ஒரு சரியான நபராக, ஒரு நல்ல நபராக இருக்கிறது மூலமாக உங்களோட மொராலிட்டியை நீங்கள் மேன்மைப்படுத்துறது மூலமாகவும் நீங்கள் உங்கள் உயிருக்கு நீங்கள் நல்லது செய்கிறீங்கன்னு அர்த்தம். நிறைய நேரம் அமைதியாக உட்காருங்க. அது இதுக்கு தேவை. இதுக்கு தேவை ரொம்ப அமைதி. இதுக்கு தேவை பதட்டமோ கத்தலோ பொறாமையோ, பணம் 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 பணம், நான் சொத்து வாங்கணும் சொத்து வாங்கணும் சொத்து வாங்கணும், நான் அது வாங்கணும் இது வாங்கணும், எனக்கு எல்லாம் வேணும். முதல்ல இது வேணும். முதல்ல இது வேணும். வர வேண்டியது வரும். ஸோ பொறுமையாக இருந்து இதை கவனிக்கிறது மூலமாக நீங்கள் இந்த உலகத்தையே ஏதாவது ஒன்று செய்யணும். உலகத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும்னா முதல்ல இது இருக்கணும்ல, இதுக்கு இது செய்யணும்ல. ஸோ இந்த உயிரும் உடலும் உங்களோடது, உங்களுக்கு சொந்தமானது. இந்த உயிர் தங்கியிருக்கக்கூடிய வீடு இது தான். இந்த வீட்டை நீங்கள் சரியாக வச்சுருக்கிறது மூலமாகவும், இந்த வீட்டை நீங்கள் மேன்மைப்படுத்துறது மூலமாகவும் ஒரு சமூகத்தில் நீங்கள் ஒரு சரியாக நீங்கள் இது பண்ண முடியும்னு சொல்லி, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் வழங்கட்டும். என்றும் அன்புடன் கண்ணன் ராஜகோபால். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.